பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. அண்ணா திமுக ஆட்சியிலே தமிழகத்திலே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக அரசு ஆண்ட காலம். இன்றைக்கு அப்படியா இருக்கின்றது? தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாள் உண்டா? தொலைக்காட்சி திறந்தால் சரி, பத்திரிகையில புரட்டி பார்த்தால் சரி, அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய ஒருவர் திருநெல்வேலியிலே அவர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் தொழுகை முடித்துட்டு வீதியிலே சென்று கொண்டிருந்த பொழுது சில பேர் அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்வதற்கு முந்தைய நாள் வலைதளத்திலே அவர் வெளியிடுகின்றார், அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இந்நாள் ஆபத்து ஏற்படுகின்றது, நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை, அரசாங்கம் தலையிட்டு, முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வலைதளத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர். ஒரு இஸ்லாமியர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே இருந்து இப்படி வலைதளம் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அவரு விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இப்படி தவறு செய்கிற எப்பொழுதும் நாங்கள் மன்னித்தது கிடையாது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக இருந்தது. இன்றைக்கு அந்த நிலை தலையிலாக மாறிவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலை. இது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். நான் இதற்கு வாக்குகளை பெறுவதற்காக உங்களிடத்தில் நான் இதை தெரிவிக்கவில்லை. தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று அன்போடு நம்முடைய சிறுபான்மை மக்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்வதும் சரி, எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் கூட அன்றைய மத்திய அரசாங்கம் கேபினட் அந்தஸ்தில் உள்ள மந்திரியாக வைத்திருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது ஏன்னா அதை கூட நம்ப மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா திரு வாஜ்பாயோட திரு கருணாநிதியும் முரசொலி மாறனும் இருந்த புகைப்படம். இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மக்களது ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஊழல் நிறைந்த கட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம். இரண்டும் ஒத்த கருத்து. அதனால் கூட்டணி அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கருத்து
மக்கள் விரோத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதோட 2001ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி தலைவர்களே, இதற்கு மேலும் பேசி மூக்கை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருக்கின்றதா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? ஆனா 100 நாள் வேலை திட்டம் குறைந்து 50 நாள் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அதையும் நாங்க அதிமுக அரசு ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை, உடனே விடுவீங்கள் என்று சொல்லி அங்கே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து முதற்கட்டமாக 2999 கோடி பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்கப்படுகின்ற சர்க்கரையுடைய அளவு 1 கிலோ உயர்த்தி கொடுத்தாங்களா? நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியிலே பெற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா சொல்லுவது அத்தனையும் பச்சை பொய். முழு பூசணிக்காய் சோற்றிலே மறைப்பதை போல இன்றைய முதலமைச்சர், திமுக கட்சி, கூட்டணி கட்சிகள் இன்றைய தினம் இப்படிப்பட்ட செய்தி, அவதூறான செய்தியை, பொய்யான செய்தி வெளியிட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது இதே தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவளோடு தேநீர் குடித்து அவளிடத்தில் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதை நம்பி அந்த தூய்மை பணியாளர்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார். இப்பொழுது அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே. திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க. நீங்க தானே நேரடியா வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீர்கள். நிறைவேற்ற 4 ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி 10 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்துகிறவர்களை இன்றைக்கு கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அவள் கேட்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக சென்று தூய்மை பணியாளர்கள் போராடுகின்ற சந்தித்து வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். திரு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர் கேட்கின்றார். நியாயமான கேள்வி. ஆனால் ஓட்டுகளை பெறுவதற்காக அன்றைய தினம் ஸ்டாலின் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டார். இன்றைக்கு நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை வேற, இவர் கொடுத்த அறிவிப்பு வேற. ஆக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் பேசியிருக்கிறார். திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், இரவோடு இரவு, அவருடைய பெயர் சு வெங்கடேசன் அவர்கள், எம்பி, வெளியிட்ட அறிக்கை. இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல். அதை கேள்வி கேட்க சென்றால்
மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம். சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை. அத்துமீறிய காவல்துறை மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும். உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் பலவீனம் வேற எதுவும் இல்லை. யாரு சொன்னது? திமுக கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற கம்யூனிஸ்ட் எம்பி வெளியிட்டிருக்கார். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தூய்மை பணியால் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக, வீடு கட்டி தருவதாக, காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க. அவர்கள் கேட்பது வேறு, நீங்கள் தெரிவிப்பது வேறு. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியால் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது. இத்தனை நாள் ரோசமே வரல, இப்பதான் முல்லக்கெல்லாம் ரோசம் வந்திருக்குது. இப்பதான் மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. குடும்பத்திற்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி வராரு, அதுக்கு பிறகு இன்பநிதி முளைச்சிட்டார். இதுதான் திமுக நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், திரு உதயநிதி அவர்கள் திமுக கட்சியுடைய இளைஞரணி செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் பதவி இருக்குது திமுகவில், வேற எவருக்கு பதவி இல்லை. இப்படிப்பட்ட கட்சி தேவையா நாட்டுக்கு? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு மரண அடி குடிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அனைத்து மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு. இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்ல, சிறப்பான வீடு. உங்க மனம் நிறைவு பெறுகின்ற வரைக்கும் அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட வருகின்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளியும் போது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு எங்கே குழுமி இருக்கின்ற மக்களே சாட்சி. இதில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஏழை மக்கள், விவசாயி, விவசாய தொழிலாளி, கைத்தறி தொழிலாளி, பீடி தொழிலாளி, தீப்பெட்டி தொழிலாளி, எல்லாம் தொழில் செய்து பிழைக்கக்கூடிய ஏழை மக்கள். ஆக இவர்களுக்கு இந்த ஆட்சியிலே விலைவாசி உயர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எங்கு குறைந்த விலைக்கு கிடைக்கிறது, எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்க கொள்முதல் செய்து கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா நான் உங்களை போல் இங்கே இருந்து அங்கிருந்து இங்க வந்தேன், உங்களோடு பழகியவன். நாட்டு மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியிலே நிறைவேற்றிருக்காங்களா? நிறைவேற்றிருக்காங்களா? ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லுவார் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தோம், அதை கொடுத்தோம் என்று சொல்கிறார். எங்க கொடுத்தாரு? 28 மாசம் சட்டமன்றத்தில் போராடி வாதாடி தொடர்ந்து எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களுடைய சட்டமன்ற குழுவும் அழுத்தம் கொடுத்து பொதுக்கூட்ட வாயிலாக அதிமுக பொதுக்கூட்டத்தை வாயிலாக திரு ஸ்டாலின் அவர்களே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி அந்த ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த தொகை கொடுக்கவில்லை என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால 28 மாசம் கழிச்சு தான் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, அதிமுக கட்சியுடைய அழுத்தத்தை பார்த்து தான் கொடுத்தார். இப்போ 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. ஏன் முத கொடுக்கல? இப்ப மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. திரு ஸ்டாலின் கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டார். வேற வழி இல்ல. அதனால விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு மேலும் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து மனு வாங்கிட்டு இருக்கார். இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? 8 மாசம் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் உரிமை தொகை மக்களுக்கு வழங்கல. இப்போ இன்னும் 8 மாசம் தான் இருக்குது ஆட்சி முடிகிறதுக்கு. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக ஸ்டாலின் மாடல் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இன்றைக்கு 30 லட்சம் பேருக்கு இன்றைக்கு மாதந்தோறும் அந்த குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். அத்தனை ஏமாற்று வேலை தானே. உண்மையிலேயே இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசுக்கு அனுதாபம் இருந்தால் அவருடைய படுகின்ற கஷ்டம் உண்மை என்று தெரிஞ்சும் ஏன் கொடுக்கவில்லை? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை திமுக காரருக்கு, திமுக கட்சி. இவர்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த மக்களுடைய வாக்கு தேவை, ஓட்டு தேவை. அதனால இந்த அறிவிப்பை கொடுத்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக செயல்படுகிற அரசு திமுக அரசாங்கம். ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தை அடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? குடும்பத்தோடு இருந்தார். இப்பதான் மக்கள்கிட்ட வந்திருக்கிறார். முள்ளக்குள்ள 4 வருஷம் கழிச்சு மக்களை பார்த்து உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இதுல 46 பிரச்சனை இருக்குதா மக்களுக்கு. யார்? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு 46 பிரச்சனை இருப்பதா அவரே ஒத்துக்கிட்டார். அவருடைய ஆட்சியில 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக திரு ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டார். 46 பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுடைய ஆட்சியுடைய காலம் 8 மாசம் தான் இருக்குது. இது எப்படி இந்த பிரச்சனை தீர்ப்பீங்க? தீர்க்க முடியுமா? ஆக இதையெல்லாம் மக்களிடத்தில் அதிகாரிகள் வந்து கேட்பாங்களாம். நீங்க பிரச்சனை சொல்லுவீங்களா? உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் சொல்லி தீர்த்து வைப்பீங்களா? எங்க தீர்க்கிறது? எந்த அதிகாரிகிட்ட போனாலும் வெட்டினா தான் வேலை ஆகுது. அப்படித்தானே? இந்த ஆட்சியில பணம் கொடுக்காத எதையாவது நிறைவேற்ற முடியுமா? ஆக இதே போல 2000 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊரூரா போனார். போய் ஒரு நல்ல திட்டு கண்டா அது ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார். முன்னான பெட்ஷீட்டை போட்டு மக்களை எல்லாம் அமர வச்சு மக்கள்கிட்ட குறை கேட்டார். மக்களும் பார்த்தாங்க, ஆகா திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் நேரடியாக வந்து குறை கேட்கிறாரு. அந்த குறையை மனுவா எழுதி நீங்க நான் கொண்டாந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் நான் வீட்டில் பத்திரமா வச்சு அதுல தங்கமும் வைரமும் நீங்க போட்டு வச்சிருக்கிறீங்க. போட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து உங்களுடைய மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு வாங்குறாரு. கண்டாரா? ஏற்கனவே மனு போட்டாச்சுல மக்களுடைய பிரச்சனை. அப்புறம் எதுக்கு இது தேவை? ஏற்கனவே மனு போட்டு அந்த மனு என்ன ஆச்சு மக்கள் கேட்கிறாங்க. தீர்வு கண்டாங்களா?
எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாரு. ஆக மக்களை ஏமாற்றுவதில் திமுக கட்சிக்காரர்கள் கைதேர்ந்தவர்கள். மக்களை எந்த நேரத்தில் எப்படி பேசுறா, எப்படி காரியம் சாதிக்கலாம் என்று திமுக கட்சிகள் கை தேர்ந்தவர்கள். ஆகவே காலம் போன கடைசியில் இன்னும் ஒரு 7-8 மாசம் தான் இருக்குது. இந்த கிராமம் ஒரு நோயாளி ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்பதான் அந்த உயிர் போகாத இருக்கும். அது மாதிரி திமுக ஆட்சி மெல்ல மெல்ல சரித்திக்கிட்டு இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் எடுத்தா அந்த பேஷண்ட் போயிடும், உயிர் போயிடும். அது போல இந்த ஆட்சி மக்கள் கைவிட்டா இதோட இந்த திமுக ஆட்சி க்ளோஸ். உண்மைதானே? அப்படித்தானே இருக்குது நிலைமை. 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். அது திமுக குடும்ப கட்சி தானே, குடும்ப கட்சி தானுங்க. திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. இது என்னையா பட்டாவா போட்டு வச்சிருக்கு தமிழ்நாடு அவிலுக்கு? ஏற்கனவே மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில். மீண்டும் மன்னராட்சி தடுக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இந்த திமுக கட்சியில திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவரும் திமுக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. உண்மைதானே? திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசியலையும் உயர்ந்த இடத்துக்கு திமுக வர முடியும், ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியும். நீங்க பாருங்க, திமுக தலைவர் யாரு? திரு ஸ்டாலின். இளைஞரணி செயலாளர் உதயநிதி, அப்புறம் மகளிரணி செயலாளர் கனிமொழி. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கட்சி. வேற என்ன பதவி இருக்குது? வேற எந்த பதவி தான் இருக்குதா முக்கிய பதவி? எல்லா பதவியும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இருக்கும். அது கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. கம்பெனி ஆகி போச்சு. கட்சி போய் திமுக கம்பெனி ஆகிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு திரு ஸ்டாலின் இழந்து விட்டார். கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்து விட்டு தான் ஊடூடா போய் கதவை தட்டி ஓர் அணியில் தமிழ்நாடும். இந்திய வரலாறுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது வீடு வீடா கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு கேட்டது உண்டா? திமுக நிலைமை வந்துடுதுல்ல, அப்படிப்பட்ட நிலைமை வந்துடுதுல்ல. உறுப்பினர் சேர்ப்பதற்கே பிச்சை எடுக்கிறீங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்ன இரட்டை லட்சணத்துக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற்று திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கால் வணக்கம். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் கடுமையான சோதனையான காலம். அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட உணவுப் பொருட்களுடைய விலை உயராம, விலைவாசி உயராம அதிமுக ஆட்சி பார்த்து கொண்டது. இன்றைய தினம் விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. மக்களுக்கு வாங்கும் சக்தி இழந்து விட்டார்கள். வருமானம் குறைவு, செலவு அதிகம். அதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதை பற்றி கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின். அது அங்கிருந்து பேசினா காது கேட்கல, வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நிறைவேற்றப்படும். இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி, ஸ்டாலின் மாதிரி இல்ல. குடும்ப ஆட்சி இல்ல அதிமுக, மக்கள் ஆட்சி. மக்களுக்காக பாடுபடுகிற ஆட்சி அதிமுக ஆட்சி. குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக ஆட்சி. அப்படித்தானே இருக்குது. திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, திரு இன்பநிதி வர இருக்கார்.
இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா? தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைய நிலைமையில் பாருங்க. திரு ஸ்டாலின் திமுக தலைவர், திரு உதயநிதி அவர்கள் திமுக இளைஞ செயலாளர், திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர். வேற என்ன பதவி இருக்குது? அவ்வளவுதான் பதவி. 3 தான் முக்கிய பதவி. 3 முக்கிய பதவியும் ஸ்டாலின் குடும்பம் எடுத்துக்கிட்டது. அது இனிமேல் கட்சி இல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. திமுக கார்ப்பரேட் கம்பெனி. அண்ணா திமுக அப்படியா? இன்றைக்கு இந்த இயக்கத்தில் ஒரு தொண்டன், ஒரு கிளை செயலாளர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். அது நானே உங்க முன் வைக்கிறேன். அதே போல ஒரு தொண்டன் கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக முடியும்னா அண்ணா திமுக தான் முடியும். திமுக முடியுமா? இந்த தொகுதி இங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் இந்த பகுதி தான் சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்த பகுதி தானே? பாவம், அப்படியே அம்போன்னு எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஏன்னா அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் நம்ம அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாள்ல அவர் தான் அதிக நாள் இருந்திருக்கார். தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக அதிக நாட்கள் இருந்தவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தவர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சில நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிஸ்ஸால நான் ஜெயிலுக்கு போனோம். அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிஸ்ஸால ஜெயிலுக்கு தான் போனார். எந்த வித ஜெயிலையும் பார்க்காத, எந்த வித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்ன சொல்லுது? இதுதான் கார்ப்பரேட் கம்பெனி. உண்மைதானே? கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா எங்கேயோ போயிருப்பார். இருக்கிற இடம் சரியில்லாத போச்சு. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா எந்த பதவிக்கு வேணாலும் அண்ணா திமுக வர முடியும். திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவரை அவர்கள்தான் கட்சியிலே வர முடியும், ஆட்சியில் வர முடியும். இங்க மட்டும் இல்ல, டெல்லிக்கு போனாலும் அவர்கள் தான், மாநிலத்தில் அவர்கள் தான், டெல்லியிலையும் அவர்கள் தான். எந்த பதவியும் விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாமே குடும்பம் தான். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. இருக்குதுங்களா? தினம் தொலைக்காட்சி பார்க்கிறோம்ல, பத்திரிகை பார்க்கிறோம்ல, வர செய்தி என்ன? இதெல்லாம் எதனால வருது? போதைப் பொருளால் வருது. போதைப் பொருளால் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்திலே ஏற்பட்டு விட்டது. நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆட்சி ஒரு திமுக ஆட்சிக்கு ஒரே ஆண்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்துங்கள். சட்டமன்றத்திலையும் பேசுறேன், ஊடகத்திலையும் பேசுறேன், பத்திரிகை வாயில பேசுறேன், அறிக்கை வாயில வெளியிட்டேன். எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவரும் சீரழிந்து விட்டார், குடும்பமும் சீரழிந்து விட்டது. குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்றாங்க. இன்னைக்கு இந்த போதைப் பொருளால தாங்க இவ்வளவு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் முதல்ல என்ன வரும்? தங்கம் என்ன விலைன்னு வரும், வெள்ளி என்ன விலைன்னு வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, அதுதான் பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வர செய்தி. இதை தவிர்த்து என்ன வருது? தமிழகத்தில் அடியோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டது. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். தொலைக்காட்சியில் பாதிப்பை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் சொல்றது? முதலமைச்சர் சொல்றார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இதைத்தாங்க நாங்களும் சொன்னோம், வருஷமே சொன்னோமே. நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்தி இருக்கலாம்.
இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் சீரழிய நிலை ஏற்பட்டிருக்காது. இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இதையெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா விற்கிறவங்களே திமுக காரர் தான். வேற என்ன பண்ண முடியும்? எங்க கட்டுப்படுத்த முடியும்? இன்னும் சொல்ல போனா திமுக பொதுக்குழு நடந்தது. அந்த திமுக பொதுக்குழுல திரு ஸ்டாலின் பேசுகிறார். இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது திமுக கட்சிக்கு அவருடைய கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன்னு சொல்றார். யார்? நாட்டுடைய முதலமைச்சர். இவர் கட்சியே காப்பாற்ற முடியல, நாட்டு மக்களை எங்க போய் காப்பாற்ற போறார்? அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இதுக்கு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கின்ற என்பதை நாம் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று எங்கிருந்து கொடுத்த? கடன் வாங்கி கொடுக்குற. இன்னைக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுல யார் வேணாலும் வரலாம். இங்க இருக்கிற யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி பணம் கொடுக்கலாம். இந்த கடனை யாரு கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட நீங்க நாம தான் கட்டணும். ஆக கடனை வாங்கி இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். இது எப்ப கொடுக்கிறார்? கடுமையா போராடிதான் இந்த 1000 ரூபாய் நாங்க பெற்றோம். திமுக கொடுக்கல. திமுக தலைவர், திமுக ஆட்சியில ஸ்டாலின் முதலமைச்சர் மனம் வந்து இந்த குடும்ப தலைவருக்கு கொடுக்கல. 28 மாத காலம் சட்டமன்றத்திலே போராடி வாதாடி தொடர்ந்து பேசி இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் பெற்றிருக்கிறோம். இது அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் இந்த 1000 ரூபாய் 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, இப்போ விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறோங்கிறார். இப்போ 52 மாசம் கழிச்சு 52 மாசம் கழிச்சு விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. எதுக்காக? அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்தா கொடுக்கிறாரு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து அந்த மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். மக்களை பற்றி சிந்திப்பதில்லை, அந்த ஏழை குடும்பத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ஆக அவர்களுக்கு மக்களுடைய வாக்கு தேவை. அதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? காலத்திற்கு ஏற்றவாறு தங்களுடைய நிலையை மாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் கேட்க வேண்டியதே இல்லை. நீங்க கடைக்கு போனா 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமாக கொடுத்தா வாங்கணும். யாரும் கடைக்கு போகாதீங்க, யாரும் மது கடைக்கு போகாதீங்க. அப்படியே போய் யாராவது வாங்கினாலும் 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தா வாங்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போதா சொல்றாங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுனால மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடிக்கிறா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி வேண்டுமா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.